உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவம், அதாவது சிறுவனுடைய ஒரு மரணம். கொலை என்று சொல்கிறத விட இது ஒரு காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு துப்பாக்கி பிரயோகத்தில் ஒரு சிறுவன் இறந்திருக்கிறார். அந்த எப்படி துப்பாக்கி சூடு இடம்பெற்றது, அதுக்கான காரணம் என்ன, இப்போ என்ன நிலவரங்கள் இருக்குன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லப்பட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம். யாழ்ப்பாணத்தில் அந்த இந்த ரோட்டுக்கால போகிறது எதாலேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பண்ண ரோட் இருக்கும். அந்த பண்ண ரோட்டுக்கால போய்க்க வர அதுக்குள்ளே இருக்கிற இடம் தான் அல்லப்பட்டி. இந்த அல்லப்பட்டியில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லப்பட்டியில் சில சமீட்சைகள் இருக்குது. அந்த சமீட்சைகளை ஒரு கயஸ்ரக வாகனம் உண்டு அந்த சமீட்சைகளை மீறி, அதாவது காவல்துறையால் மறைக்கப்பட்டும் அது நிப்பாட்டாமல் போனதால் காவல்துறையினர் அந்த வாகனத்தின் மீது கோபம் கொண்டு அது மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக அந்த சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படாமல் அந்த கயஸ்ரக வாகனம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்க அதுக்காக முதலாவதாக அபாயத்தை ஏற்படுத்துறதுக்காக, அதாவது இப்படி காவல்துறையால் சுடப்படுகிறது, நிப்பாட்டாட்டிக்கு மேலும் சுடப்படும்னு சொல்லி ஒரு அபாயம் மாதிரி கொடுப்பாங்க. முதலாவது டயருக்கு வடி வைப்பாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அந்த அடிப்படையில் முன்கூட்டியே அபாயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, அதாவது அந்த வாகனத்துக்கு காவல்துறையால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட போகுது உள்ளே இருக்கிறார்களுக்கு சொல்லி அபாயத்தை ஏற்படுத்துகிற வகையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குது. இருந்தும் அந்த வாகனம் நிப்பாட்டாமல் போனதால் காவல்துறை அதிகாரி ஒருவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறித்த வாகனத்துக்குள்ளே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார். இதில் 3 பேர் இந்த கயஸ்ரக வாகனத்தில் பயணிச்சிருக்கணும். அதில் 2 இளைஞர்கள், ஒரு சிறுவன், அதில் 17 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் தான் துரதிருஷ்டவசமாக இறந்திருக்கிறார். காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் அந்த சிறுவன் படுகாயமடைந்திருந்த நிலைமையில் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு சிகிச்சை பலனின்றி அவர் திடீரென உயிரிழந்திருந்தார். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக அந்த காவல்துறையில் அந்த வாகனத்தை பரிசோதிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு வாள் ஒன்று உள்ளே இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு உள்ளே இருந்த அந்த கயஸ்ரக வாகனத்தில் இருந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இறந்த 17 வயது சிறுவன் வட்டுக்கோட்டை சித்தங்கனி என்ற பிரதேசத்தில் வசித்து வர ஒரு சிறுவன் என்று சொல்லியும், அதுக்கு பிறகு அந்த அதிலிருந்து கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருந்தது. நீதிமன்றம் அவர்களை 24ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வச்சிருக்க சொல்லி இப்போ ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அங்கே விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். ஏன் நிறுத்தாமல் ஓடினீங்க, ஏன் உங்களோட வாகனத்துக்குள்ள வாள் இருந்தது என்று சொல்லி எல்லாமே விசாரிக்கப்படும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தமாக அவர்களுடைய அந்த இறந்த சிறுவனுடைய நட்பு வட்டாரங்கள், உறவினர்கள் சம்பந்தமாக பல காணொலிகள் சமூக வலைதளங்களில் வழியாகி கொண்டிருந்து அதில் வாள்கள் எல்லாம் வேணும் என்று சோடிக்கப்பட்ட கதைகள் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் வார விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்களும் அடிக்கடி சினிமா பார்க்குறதாலே இந்த சினிமாக்களில் நல்ல காவல்துறைகளையும் காட்டியிருக்கிறாங்க, கெட்ட காவல்துறையும் காட்டியிருக்கிறாங்க. காவல்துறையில் நல்ல காவல்துறைகளும் இருப்பாங்க, சில நேரங்களில் கெட்ட காவல்துறையும் இருப்பார்கள். ஆனால் சமீட்சையை மீறி ஒரு வாகனம் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னால் காவல்துறை அதுக்கு நிப்பாட்டு கொண்டு சொல்லி கொடுக்கப்பட்டும் அவர்கள் நிப்பாட்டாட்டிக்கு பல கோணங்களில் காவல்துறையில் யோசிப்பாங்க. இதுக்குள்ள ஒரு பிள்ளையை கடத்தி கொண்டு போகிறாங்களோ இந்த வாகனத்துக்குள்ள, ஒருவேளை பெரிய ரகங்களில் போதைப் பொருட்களை கடத்தின்னு போகிறாங்களோ, இல்லாட்டி உள்ளே ஏதாவது குற்ற விடயங்கள் நடக்குது, இல்லாட்டி யாரையாவது கொலை செய்து போட்டு இந்த வாகனம் போய்கொண்டு இருக்குதோ என்று பல்வேறுபட்ட கோணங்களில் யோசிப்பாங்க. ஆனால் சிலர் சின்ன பிரச்சனைக்காகலாம் இந்த வாகனத்தை ஓடுவாங்க. இது லைசன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் டேக்ஸ் முடிஞ்சுது என்ற ஒரு காரணத்துக்காக இப்படி வாகனங்களை ஓடி உயிர் பலியாகிறார்கள் மிக அதிக அளவில் இருக்கிறாங்க. இப்படி விஷயங்களுக்காக காவல்துறை சந்தேகப்பட்டு அவர்களை துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர்களை கைது செய்கிறது வழக்கம். அது சட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் காவல்துறை மறிச்சா நிப்பாட்டி உண்மையான விஷயங்களை சொல்லணும், உள்ள பிழை இல்லாட்டி காவல்துறை மறிக்கைக்கு நிப்பாட்டலாம். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனம் நிற்கல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த வாள் விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற விஷயமாக சமூக வலைதளங்களில் பேசப்படுது. ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த வாகனத்துக்குள்ள வாள் இருந்திருக்கலாம், சில நேரங்களில் அந்த வாள் வேண்டும் என்று வைக்கப்பட்டதாகவும் இருக்கலாம்னு சொல்லி சமூக வலைதளங்களில் இந்த கதை ஒன்று பரவி கொண்டிருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனம் ஓடிட்டு அதை சுட்டுட்டாங்க. சுட்டதில் ஒரு சிறுவர் இறந்துட்டார். அப்போ இறந்ததுக்கான ஒரு காரணத்தை சொல்லணும். அந்த காரணத்தை சொல்லிக்க பவர்ஃபுல்லாக வாள் உள்ளே இருந்தது, எங்கேயோ கொலை குற்றத்துக்காக போனாக்களை தான் எங்களை கண்டோன்னு பயந்து ஓடினவேல், அதனால தான் சுட்டுட்டோம்னு சொல்லி அந்த வாள் வைக்கப்பட்டிருக்கலாம். அதுக்குள்ளே இருந்தாலும் வாள் உண்மையிலேயே இருந்திருக்கலாம். இது எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல். அதாவது வாளோட தான் அந்த
அந்த வாகனம் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் வந்து வாள் சோடிக்கப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கதை வந்திருக்கு. ஏன்னா சினிமாக்களை நான் சொல்ல வந்து இடையில விட்டுட்டேன். சினிமாக்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து கைது செய்யணும்னு சொன்னால் அவற்றை வாகனத்திலேயே ஐஸ் போதைப் பொருட்களை வச்சுட்டு பிடிக்கிறது, அவர் ஒரு குற்றம் செய்யாமலே அவற்றை பேக்குக்குள்ளே கள்ள நோட்டுகளை வச்சு போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுறது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதான். அப்போ அப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்பட்டு கொண்டு இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த தகவலின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாள் அந்த வாகனத்துக்குலேருந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. குறிப்பாக நீதிமன்றத்தில் வந்து விசாரணை நடக்கும். இந்த விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீதிமன்றம் வந்து சிறுவனுக்காகவோ அல்லது இந்த காவல்துறைக்காகவோ பரிந்து பேசாது. அங்கே வாய்மையே வெல்லும், நீதியே வெல்லும். நீதிமன்றத்தில் வந்து நிச்சயம் இதற்கான நியாயம் கிடைத்தே ஆகும். இது வந்து இந்த வாள் வந்து வைக்கப்பட்டதா அல்லது உண்மையிலேயே இருந்ததா, சிறுவன் ஏன் கொலை செய்யப்பட்டவர், சிறுவன் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது சரியா பிள்ளையா என்ற விவாதங்கள் நடத்தப்பட்டு நிச்சயமாக வந்து இதுக்கு நீதிமன்றத்தால் வந்து தீர்ப்பு கிடைக்கும். ஆகிய அவருடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய வேதனையை எங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதற்கான தீர்ப்பை வந்து நீதிமன்றம் நிச்சயம் தரும். உங்களால் முடிஞ்ச இறுதி கிரிகைகளை நீங்கள் நடத்தி மேலும் இப்படியான சம்பவங்கள் நடக்காத மாதிரி உலக சொந்தங்கள் எல்லாருமே இருந்து கொள்ளுங்கள். காவல்துறை மறிச்சா 2 பதிலை சொல்லுங்கள். லைசன்ஸ் இல்லாட்டி இன்சூரன்ஸ் இல்லாட்டி அவர்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம். அவர்கள் வந்து மன்னிப்பு தருவார்கள். உண்மைக்கு நாங்கள் லைசன்ஸ் இல்லைன்னு போனோம்னு சொன்னால் கூட நாங்கள் அவர்கிட்ட வந்து கேட்குற விதங்களில் வந்து சார் மன்னிச்சு கொள்ளுங்க, நாங்கள் திருப்ப எடுத்துருவோம் சார், மன்னிச்சு விடுங்கன்னு சொன்னால் விட்டுருவார்கள். உண்மைக்குமே இன்சூரன்ஸ் முடிஞ்சது சார், நான் கவனிக்கலை சார்ன்னு சொன்னாலும் விட்டுருவாங்க. இதை விட பெரிய குற்றங்கள் செய்கிறாக்கெல்லாம் ஓட வேண்டி வருது. அப்படியான டைமில் வந்து சுடப்பட வேண்டியது அவசியமாவது காவல்துறை சைட்டால் வந்து அவர்களுடைய நியாயத்தில் வந்து. இருந்தாலும் இந்த வழக்கில் வந்து ஒரு சிறுவன் இறந்தது வந்து மிகுந்த வேதனையை ஏற்படுத்துது. அந்த சிறுவனுடைய குடும்பம், அந்த சித்தங்கனி பிரதேச மக்கள் எல்லாருமே எவ்வளோ சோகத்தில் ஆழ்ந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியுது. ஒரு சமிச்சையை வந்து நாங்கள் மதிக்காமல், ஒரு காவல்துறையை மதிக்காமல் போனதால் இன்றைக்கு ஒரு சிறுவனுடைய உயிர் வந்து பறிபோனது வந்து மிகுந்த ஒரு கவலை ஏற்படுத்துது. அந்த குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் உங்கள் இறந்த அந்த சிறுவனுடைய தரப்பில் வந்து நியாயம் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக வந்து நீதிமன்றத்தினூடாக உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். அதுவரைக்கும் காத்திருங்க. நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம். இதுதான் விஷயம். இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் கிடைச்சா நான் உடனடியாக வந்து இந்த சிறுவன் தொடர்பான தகவலை வந்து உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறேன். நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காலில் வந்து சந்திப்போம்.